நாம மகிமைப்பட்டு பாருங்க. இந்த வசனத்தில் மத்திய 25வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தாங்க. அப்படின்னா நமக்கு 25 ஆரம்பிக்கிறது மணவாளனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த உலகத்தில் சபைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உருவாக்கி மணவாட்டிகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்போ அந்த மணவாட்டிகளில் 2 விதமான குரூப்புகள் இருக்கிறாங்க. என்னென்ன குரூப் அப்படின்னா, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அப்போது இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. உலகமெங்கும் 300 கோடிக்கு அதிகமான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவத்தில் 2 விதமான குரூப்புகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு கூட்டம் வருகை இல்லைன்னு நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. வருகை வராது, இந்த உலகமே நம்ம வாழ வேண்டிய இடம், உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு கூட்டர் ஜனங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? மணவாளனை சந்திக்க வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்கிறதா? மணவாளனோடு கூட நானும் நித்தியமாக வாழ வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்கிறதா? அப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா புத்தி உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை, அதை குறித்த ஒரு அறிவும் இல்லை, மணவாட்டியாக நான் ஆண்டவரனை மணவாட்டியாக அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த கிறிஸ்தவத்தில் உலகத்தில் நான் நல்லா வாழ்ந்த மட்டும் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தா ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி. அதனால் என்னை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒரு புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.